பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கூட நம்ம எத்தனையோ காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்யலை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கு, ஏன் 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அதிகமாக நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம இப்படி கேள்வி கேட்குறது ஆண்டவரை துக்கப்படுத்துறது. ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா அது அவர் சித்தப்படி நடந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல் வாழணும்னு யோசிக்கிறோம். அதனால் நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு சொல்லி அந்த இடத்துல கேள்வி கேட்கிறோம். பாருங்கள், ஒரு விஷயம் நடக்கலைன்னா 1000 கேள்வி கேட்குற நம்ம 1000 நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எத்தனை தடவை நன்றி சொல்லியிருக்கிறோம், எத்தனை நாள் அதுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம். ஒரு நன்மை பெற்ற உடனே நன்றி சொல்லுவோம். ஒரு அந்த சந்தோஷம் நமக்கு கொஞ்சம் இருக்க வரைக்கும் பார்த்திங்களா, ஏசப்பா எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் கடந்ததுக்கப்புறம் நம்ம அதை மறந்து போயிடுவோம். அனுதினமும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அதற்கு பாத்திரவான்களை நடந்து கொள்கிறோம். என்ன நன்மை செய்தார், எனக்கு தான் கஷ்டம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், அப்படியே எனக்கு நன்மை செஞ்சிட்டாலும் எல்லாருக்கும் என்னை விட மோசமாக இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறாரு, எனக்கு நன்மையே செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், இன்றைய நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ மக்கள் இன்றைய நாளை காணலை. அவங்களெல்லாம் விட நம்ம நீதிமான்களா, பரிசுத்தவான்களா? இல்லை. நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, நமக்கு நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை அதிகமாக கொடுத்துருக்கிறாரே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம அதுக்கு ஆண்டவருக்கு என்றைக்காவது நன்றி செலுத்துகிறோமா? நம்மளுக்கு எத்தனை நாள், எத்தனை வயசு வரை நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம கையில் இல்லை. இது ஆண்டவர் கொடுக்குற தயவு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களில் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பிரச்சனை இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஜீவன் அவர் கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அனுதினமும் அவர் நமக்கு கொடுக்குறாரே, அதுக்கு நம்ம நன்றி செலுத்தியிருக்கிறோமா? நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவை ஆண்டவர் நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அதே போல் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய நன்றியுள்ள இருதயத்தை பார்த்து இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.